video is sponsored by BuyMote, the e-shopping app available on the Play Store and App Store. Click the link in the description to download and start shopping today. இன்றைய வசனம் 2 கொரிந்தியர் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். பிரியமானவர்களே, உங்கள் உள்ளத்தை ஆவிக்குரிய போர்க்களமாக்க சாத்தான் பெரிதும் முயற்சிப்பதால் உங்கள் நினைவுகள் எண்ணங்களை குறித்து மிகவும் ஜாக்கிரதையாக இருப்பீர்களாக. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் சீமோன் என்ற மாய வித்தைக்காரனை குறித்து வாசிக்கிறோம். அவன் பணத்தினால் பரிசுத்த ஆவியை பெற நினைத்த போது பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்து கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால் உன் பணம் உன்னோடே கூட நாசமாய் போக கடவது என்று கடிந்து கொண்டார். நீ நினைத்தபடியால் ஆம், அந்த நினைவுகளை சாத்தான் கொண்டு வந்தான். சாத்தான் அவன் உள்ளத்தில் பேராசையை கொண்டு வந்து அவனை அவ்வாறு பேச வைத்தான். அதுபோலவே யூதாஸ்காரியோத்தின் உள்ளத்தில் வெள்ளிக்காசின் மதிப்பை காட்டி இயேசுவை காட்டிக் கொடுக்கும் நினைவை விதைத்தான். அந்த நினைவில் சாத்தான் குடிக்கொண்டு அவனை அழிவுக்கு நேராய் இழுத்து சென்று விட்டான். இயேசு எச்சரித்தார், வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். சகல அசுத்த எண்ணங்களையும் தோல்வியின் நினைவுகளையும் அவ்விசுவாச சிந்தனைகளையும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமையால் உடைத்து எறிவீர்களாக. உங்கள் உள்ளத்தின் ஆழம் எப்பொழுதும் தேவனோடு உறவாடி கொண்டிருக்கட்டும். உங்கள் பாத்திரம் பரிசுத்த ஆவியால் நிரம்பி வழியட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று விசுவாசத்தோடு சொல்லி வெற்றி பெறுவீர்களாக.